இன்றைக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம், கோரிக்கை வைக்கின்றோம். நீங்க கோரிக்கைலாம் வைக்கிறீங்க. முதல் நாள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எத்தனை கட்சிகள் இதை பத்தி பேசினாங்க? முதல் 4 நாட்கள் எங்கள் தலைவர் எல்லாம் நீங்க எங்க அன்பு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எல்லாமே 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேசுறாங்க. கடுமையான நடவடிக்கை நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் பேசுறாங்க. எந்த கட்சிகள் முதல் 4 நாள் பேசினாங்க? ஏங்க, நீதிமன்றத்திற்கு அதன் கடமை உண்டு, நீதிமன்றம் அதனுடைய பணியை செய்கின்றது. அதே போல் அரசாங்கம் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க துரித நடவடிக்கைகள் எடுத்துள்ளார்கள். இப்போது நீங்கள் பாருங்கள், ஸ்டெர்லைட்டில் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது அப்போதைய ஆண்ட மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர்கள் துரித நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை. பொள்ளாச்சியில் அந்த புகார் பதிய வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட நாள் 48 மணி நேரம் 3 நாள் கழித்து தான் எஃப்ஐஆரே போடுறாரு. அதில் 3 days டிலே இருக்கு அந்த எஃப்ஐஆர். 27ஆம் தேதி நீங்க சாத்தாங்குளத்துல நடந்ததே தெரியாதுன்னு சொன்னார். சரி, இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சம்பவத்துல 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 27ஆம் தேதி 28, 29 தகவல் அரசாங்க தரப்புல சொல்லப்பட்ட தகவல் தெரியுமா? மேசிவ் அட்டாக் நடந்திருக்கும், வலிப்பு வந்தது, இது போன்ற தகவல்கள் தமிழக அரசாங்கத்திலிருந்தே சொல்லப்பட்டது. எஃப்ஐஆர் போடலை, முதல்ல ஒன்று பிரச்சனை. எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறது தப்பு, அது 2வது பிரச்சனை. 3வது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாலேயே இவங்க வலிப்பு வந்துச்சு, அதனால இறந்தாங்க அப்படின்னு அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டது. இது எல்லாமே யாரை காப்பாற்றுன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன், அது அந்த ஐயப்பாடு எல்லார் மத்தியிலையும் இருக்குது. இப்போ யார் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஃபோன் பண்ணாங்க, இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை வரவே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இதில் சம்பந்தப்பட்ட தலைமை அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றேன்.